வணக்கம் நண்பா, வெல்கம் டு மார்ஷல் ஆஃப் மீடியா ஹிஸ்ட்ரி மேக்கிங் மிஸ்ட்ரி டைம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் முதல்ல அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு செயின்லெஸ் பைசைக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டீட் என்ற கம்பெனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைக்கிளை பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன். அப்படியா இருக்க தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணுற பழைய பைசைக்கிளில் செயின் அடிக்கடி அறந்து விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் செயின் அடிக்கடி கழட்டிக்குங்க. இந்த செயின்லெஸ் பைசைக்கிளில் ஒரு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. இந்த பைசைக்கிளை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வித் கியர், இன்னொன்று வித்தவுட் கியர். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே ரெண்டு விதமாக இருக்குது. என்னென்னா வித் டிஸ்க் பிரேக்கோட, அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் டிஸ்க் பிரேக்கோட ரெண்டு விதமாக இருக்குது. இந்த பைசைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு மட்டும் இல்லை, கேர்ள்ஸுக்கும் இருக்குங்க. இந்த பைசைக்கிள்ஸை சீஸ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அலுமினியம் அலையால் உருவாக்கப்பட்டது. இதோட கியர் பாக்ஸ் குரோம் மாலை அலையால் உருவாக்கப்பட்டதுங்க. இந்த சைக்கிளோட ஸ்பெஷாலிட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சைக்கிள் எப்படிடா ஓடும், வித்தவுட் செயின்னு எப்படி செயல்படுன்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு கேள்வி இருக்கும். வாங்க அதோட மெக்கானிசத்தை பார்க்கலாம். இது தாங்க இந்த சைக்கிள் இயங்குறதுக்கான மெக்கானிசம். சுற்றிக்கிட்டே இருந்துச்சு பார்த்தீங்கல்ல, அது பேர் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பல்லு சக்கரம். செயினில் சைக்கிளுக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்னா, செயின் இருக்க சைக்கிளில் செயின் அடிக்கடி கலந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அறந்துருங்க. அந்த செயின்லெஸ் பைசைக்கிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதாவது ஜீரோ மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த செயின்லெஸ் பைசைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கறக்க முறுக்குன்ற சத்தமும் வராது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ இருக்க கியர் சைக்கிளில் ரன்னிங்கில் தான் கியரை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் அந்த சைக்கிளில் ஸ்டாண்டிங்கில் கியரை சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதோட ப்ரொப்பலர் ஷாஃப்ட், அதாவது பல்லு சக்கரத்துக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இதோட ஃப்ரேமுக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. அப்புறம் இதோட கியர் பாக்ஸுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப பல்லாயிரக்கணக்கான சைக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் டியூ டு கொரோனாவால் இல்லை 1000க்கும் குறைவான எண்ணிக்கையில் தான் விற்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சியிலே 75 சைக்கிள் தாங்க விற்கப்பட்டது. சைக்கிளை வாங்குறதால என்ன பெனிஃபிட்னா, கஷ்டப்பட்டு உட்காந்து மெருகி தேவையில்லைங்க. இதனால் முட்டி வலி வரவே வராது. அதை பற்றியும் சொல்லிட்டா, இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் கியர் சைக்கிளில் வித்தவுட் டிஸ்க் பிரேக்னா, அதாவது சாதா பிரேக் இருக்கிற சைக்கிளோட ரேட் என்னென்னா 25,229 ஒன்லி. அதே வித்தவுட் கியர் சைக்கிளில் வித் டிஸ்க் பிரேக்னா 39,885 ஒன்லி. அதே வித் கியரில் வித்தவுட் டிஸ்க் பிரேக்னா 46,109 ஒன்லிங்க. அதே வித் கியரில் வித் டிஸ்க் பிரேக்னா 52,400 ஒன்லி. இதோட ரேட்டை கேட்ட உடனே பல பேர் ஷாக் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எதுக்காகனா, வாரண்டிக்காகவும் ஷூரிட்டிக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ்க்காகவும் தாங்க. இந்த சைக்கிளை பார்த்த உடனே உங்களில் பல பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைக்கிளை யார் யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னா, இந்த சைக்கிளை யார் யாருக்கெல்லாம் வாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.